அம்மாக்கிட்ட சாப்பிட்றது எதனாலும் கேட்டேன். எங்கள் அம்மா வந்து ஆரிய மாவில் ஆரி தோசை சுட்டு தர போகிறாங்க. ஏம்மா இன்றைக்கி தான் சுவையான ஆரிய மாவு தோசை பாருங்கள். அம்மாவே வாங்கிட்டு வந்து அரைச்சது ஆரிய மாவு. இன்றைக்கி இந்த கல்லில் தான் தோசை சுட போகிறோம். சுட்டுட்டு பார்க்கணும். தோசைகளை பற்ற வச்சு அப்படியே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு எண்ணெய் தான் ஆரிய தோசை நல்லா வரும். கலக்கியாச்சு ஆரி தோசை மாவு. பேஸ்ட்டாக விட்டுக்கலாம். என்னென்ன கலந்துருக்குற அதுக்குள்ள? வெங்காயம், மிளகு, முருங்கைத்தலை. முருங்கைத்தலை இது மூணும் கலந்த கலவை. அழகாக இது பார்க்கறதுக்கு. இவ்வளோ எண்ணெய் ஊற்றினா தான் இந்த டேஸ்ட் வருமாம்மா? கம்மியாக ஊற்றினா எண்ணெய் ஊற்றி சுட்டா ருசியாக இருக்கும். எண்ணெயிலே அப்படியே முருவலாக முருவணும். பாருங்க, இதில் ஸ்பெஷலாக எண்ணெய் தான் மெயினாக. செம்மையாக இருக்குது தோசை வந்துருக்கு பாருங்கள். விறகடுப்பில் செஞ்சு சாப்பிட்றது தனி சுகந்தாங்க. பக்கத்துலேயே வேறு அப்படியே செஞ்சுக்கலாம். சரி, திருப்பும் போது பார்ப்போம். இப்போ ஏற்கனவே எண்ணெய் விட்டுக்கிற மறுபடியும் விட்றியாம்மா? தோசை மேலே விடணும். சரி சரி. தோசை கல்லில் பாருங்கள் எண்ணெய் தடவுறதுக்கு வாழை மட்டையிலேயே இயற்கையானது. இது பாருங்கள், கடையெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம இயற்கையானது வாழை மட்டையிலேயே எண்ணெயை வந்து தடவுறதுக்கு. இந்த மாதிரி நாங்கள் ஆதி காலத்துலேருந்து இந்த மாதிரி தான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். இது ஃபேமஸ் எங்கள் ஏரியாவில் இந்தமாரி வாழை. தோசையை திருப்பியாச்சு பாருங்கள். தோசை அப்படியே கலரே மாறிடுச்சு. போடும்போது வெள்ளை கலராக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கருப்பு கலராக ஆயிடுச்சு. சூப்பரான தோசை ரெடி ஆகிட்டே இருக்குது. வெங்காயம்லாம் சைடில் தெரியுது பாருங்கள். தோசை எடுத்து நான் தான் ஃபஸ்ட்டு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட போகிறேன். ஆமாம், பக்கம்தான் வருது. டீ பூம்பாருங்கிற மாதிரி ஆவி பறக்கும் தோசை ரெடி. அம்மா சிலப்பு போகிறாங்க, எடுக்க போகிறாங்க. சுவையான சாப்பாடுங்க, சத்தானது. அப்போ கையிலே இருக்குது. வெங்காயம்லாம் போட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. அதுவும் கல் அடுப்பு. சரி, கல் அடுப்புங்கிறேன், அலுமினிய கல் தோசை. அப்புறம் விரவுல தான் விறகடுப்பு. நைட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி புகையோடலாம் யாரெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுக்கிறீங்க சொல்லுங்கள்? புகையோடையா? சொன்னால் புகை தான் அதிகமாக தெரியுது. இந்த கல்லெல்லாம் எடுத்துக்கணும். ஓகே, ரெடி. தோசையை எடுத்து குண்டால போட்டால் நம்ம டேஸ்ட் பார்க்குறது தான் நம்ம வேலை. பார்த்து சிம்பிள் எடுப்பேன். மூணில் ரெடி. கூட அடுத்து தோசையை ரெடி பண்ணுறாங்க கூட. நாம் அப்படியே தோசையை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. அடுப்பு பக்கத்துலேயே சுட்டாச்சு, அங்கேயே சாப்பிட்லாம் உட்காந்து. சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. தோசை வந்து சும்மா வேறு லெவலில் இருக்குது. எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்டு கேட்கலாம். ஆரி தோசை எந்த குழம்புமே தேவையில்ல இருக்குது. ஏம்மா இந்த தோசை குழம்பு தேவையில்ல தானே? வெறும் தானே சாப்பிடலாம். நீ கொஞ்சம் சாப்பிடு. எப்படி இருக்குன்னு பாரு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி இது? செம்ம டேஸ்ட்டுங்க. நல்லா சூடாகவும் இருக்குது, பயங்கர டேஸ்ட்டாகவும் இருக்குது. அடுத்த தோசை ரெடி ஆகிட்டுக்குது. ஒரு ஆள் ஒரு தோசை சாப்பிட்டா போதும். நல்லா இருக்குது.
நம்ம நார்மல் தோசையோட இந்த தோசை வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.